அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் சம்ரதுப்னு ஜூன்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தமது தோழர்களிடம், உங்களில் யாரேனும் கனவு கண்டீர்களா என்று கேட்பது வழக்கம். யாரேனும் தாம் கண்ட கனவை சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றிரவு நான் கனவொன்று கண்டேன். 2 மலக்குகள் என்னிடம் வந்தார்கள். என்னை எழுப்பி எங்களுடன் வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் அவர்களுடன் சென்றேன். ஒரு மனிதனை கடந்து சென்றோம். அவன் படுத்திருக்க இன்னொருவர் அவனுக்கருகில் தம் கையில் ஒரு பெரும் கல்லை சுமந்தவாறு நிற்கின்றார். அவர் படுத்திருப்பவன் தலைமீது வேகமாக அக்கல்லை வீசி எறிய அவனது தலை சுக்கு நூறாகி விடுகின்றது. கல் ஓரிடத்தில் விழுகிறது. அம்மனிதர் சென்று அக்கல்லை எடுத்து வருவதற்குள் சிதறிய தலை சரியாகி விடுகிறது. பிறகு அவர் அதே விதமாய் கல்லெறிய முன்னர் நடந்ததைப் போன்று நடந்தது. நான் வியப்பால் சுபஹான் அல்லாஹ், அவ்விருவரும் யார், இது என்ன நடக்கின்றது என அவ்விரு மலக்குகளிடம் வினவினேன். முன்னே செல்லுங்கள் என்றார்கள். நாங்கள் முன்னேறி சென்றோம். மல்லாந்தும் படுத்திருந்த ஒரு மனிதனை கடந்து சென்றோம். அவனுக்கு அருகில் ஒருவர் இரும்பு கொக்கியை வைத்து கொண்டு நின்றிருந்தார். அவர் படுத்திருக்கும் மனிதனின் முகத்தில் ஒரு பக்கம் வந்து தம் கையில் இருந்த கொக்கியை அவனது ஒரு பக்க கன்னத்தில் புகுத்தி அவனது பிடரி வரையிலும், ஒரு பக்கம் மூக்கு துவாரத்தில் நுழைய வைத்து அவனது பிடரி வரையிலும், ஒரு கண்ணில் நுழைய வைத்து பிடரி வரையிலும் பிளக்கிறார். இது எல்லாவற்றையும் கிழித்து கொண்டு சென்று விடுகிறது. பிறகு மறுபுறம் வந்து அப்படியே செய்கிறார். அதற்குள் முந்திய இடம் முற்றிலும் சீராகி விடுகிறது. இதே போல அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். நான் அவ்விருவரிடம் சுபஹான் அல்லாஹ், இவ்விருவரும் யார் என்று கேட்டதற்கு, மேலும் முன்னேறி செல்லுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் முன்னேறி சென்று ஒரு நெருப்பு குண்டத்தை அடைந்தோம். அதில் ஒரே கூச்சலும் கதறலுமாக இருந்தது. நாங்கள் எட்டி பார்த்த பொழுது அதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாய் இருந்தார்கள். அவர்களின் கீழிருந்து கொழுந்து விட்டெறியும் நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ள அவர்கள் கூச்சலிட்டனர். நான் அவ்விரு மலக்குகளிடம் இவர்கள் யார் என்று வினவியதற்கு, செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் முன்னேறி ஒரு ஆற்றை கடந்தோம். அது இரத்தத்தைப் போல் செந்நிறமாய் இருந்தது. அதில் ஒருவன் நீந்தி கொண்டிருந்தான். ஆற்றங்கரையில் ஒருவர் தமக்கு அருகில் ஏராளமான கற்களை சேகரித்து வைத்திருந்தார். நீந்தி கொண்டிருப்பவன் அவரை நோக்கி நீந்தி சென்று தன் வாயை திறந்து கொள்ள கரையில் இருப்பவர் அவனது வாயில் கல்லை போட்டார். அதனால் அவன் தூரமாக போய்விட்டான். பிறகு நீந்தி கொண்டு மீண்டும் அதே மனிதரிடம் வந்தான். கரையோரத்தில் நிற்கும் மனிதரிடத்தில் வரும்பொழுதெல்லாம் தன் வாயை திறக்கிறான். அவர் கல்லை போட்டு விடுகிறார். நான் இவ்விரு மலக்குகளிடம் அவ்விருவரும் யார் என்று கேட்டேன். செல்லுங்கள், முன்னே செல்லுங்கள் என்று அவ்விரு மலக்குகளும் கூறினார்கள். பிறகு நாங்கள் முன்னே சென்றபொழுது நீங்கள் பார்த்த மனிதர்களில் மிகவும் அவலட்சணமான மனிதனை கடந்து சென்றோம். அவனுக்கு அருகில் தீ எரிந்து கொண்டிருந்தது. அதை அவன் எரித்து கொண்டு அதை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான். இம்மனிதன் யார் என்று அவர்களிடம் வினவ, மேலே முன்னேறி செல்லுங்கள் என்றார்கள். பிறகு நாங்கள் பச்சை பசேல் என்ற எல்லாவித பூக்களும் நிறைந்த ஒரு பூஞ்சோலையை அடைந்தோம். அச்சோலையின் நடுவே உயரமான மனிதர் இருந்தார். அவர் மிகவும் உயரமானவராக இருந்ததால் அவரது தலையை காண்பது எனக்கு சிரமமாக இருந்தது. அவரது அக்கம் பக்கத்தில் ஏராளமான குழந்தைகள் இருந்தனர். இவ்வளவு அதிகமான குழந்தைகளை இதற்கு முன் நான் கண்டதில்லை. இவர் யார், இந்த குழந்தைகள் யார் என்று நான் கேட்டதற்கு, முன்னேறி செல்லுங்கள் என்று கூறினார்கள். பின்பு நாங்கள் முன்னேறி ஒரு பெரிய தோட்டத்தை அடைந்தோம். இதற்கு முன் இவ்வளவு பெரிய அழகிய தோட்டத்தை நான் கண்டதில்லை. அவர்கள் என்னிடம் அதன் மேலே ஏறச் சொன்னார்கள். நாங்கள் அதன் மேல் ஏறி ஒரு செங்கல் தங்கத்தாலும் ஒரு செங்கல் வெள்ளியாலும் கட்டப்பட்ட ஒரு நகரத்தை அடைந்தோம். நகரத்தின் வாயிலை அடைந்து கதவை திறக்கும்படி வேண்ட கதவு திறக்கப்பட்டு நாங்கள் அந்நகரத்துக்குள் நுழைந்தோம். அங்கு நீங்கள் எங்கும் பார்த்திராத பாதி உடல் அழகாகவும் பாதி உடல் அழகற்றும் உள்ள மனிதர்களை சந்தித்தோம். அவ்விரு மலக்குகளும், நீங்கள் அனைவரும் அந்த ஆற்றுக்கு சென்று அதில் குதியுங்கள் என்று கூறினார்கள். அங்கு அகலமான ஆறொன்று ஓடிக்கொண்டிருப்பதை கண்டேன். அதன் நீர் பாலை போன்று வெண்மையாய் இருந்தது. அம்மக்கள் அவ்வாற்றில் குதித்தார்கள். பிறகு அவர்கள் எங்களிடம் திரும்பி வரும்பொழுது அவர்களின் அழகற்ற நிலை நீங்கி முற்றிலும் அழகு மிக்கவர்களாக மாறிவிட்டனர். அவ்விரு மலக்குகளும் என்னிடம், இது அத்ன் என்ற ஸ்வர்க்கமாகும், இது தங்களின் வீடு என்றார்கள்.
அங்கு வெண்ணிற மேகத்தைப் போன்று ஒரு மாளிகையை கண்டேன். இதுவே உமது வீடு என்று அவர்கள் கூறினார்கள். நான் அவர்களிடம், அல்லாஹு தாலா உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக, என்னை விடுங்கள், நான் உள்ளே செல்கிறேன் என்று கூறினேன். இப்பொழுதல்ல, பிறகு செல்வீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இன்று இரவு நான் கண்ட ஆச்சரியமான காட்சிகள் என்ன என்று அவர்களிடம் கேட்டேன். நாம் அவற்றை விவரிக்கிறோம். நீர் பார்த்த தலை நொறுக்கப்பட்டு கொண்டிருந்த முதலாம் மனிதன் குரானை கற்று அதை விட்டுவிட்டவன். ஓதவும் இல்லை, அமல் செய்யவும் இல்லை. ஃபர்லு தொழுகாமல் தூங்கிக் கொண்டிருந்தவன். முகம் கீறி கிழிக்கப்பட்டு கொண்டிருந்த இரண்டாம் மனிதன் காலையில் வீட்டை விட்டு வெளியேறி பொய் சொல்கிறான். அந்த பொய் உலகில் பரவி விடுகிறது. மூன்றாவது, நெருப்பு குண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த நிர்வாணமான ஆண் பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள். நான்காவது, ஆற்றில் நீந்தி கொண்டு வாயில் கல் போடப்பட்டு கொண்டிருந்தவன் வட்டி வாங்குபவன். ஐந்தாவது, நெருப்பு மூட்டி கொண்டு அதை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த அந்த மனிதர் நரக காவலாளி மாலிக். ஆறாவது, சோலையில் இருந்த அம்மனிதர் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரை சுற்றிலும் இருந்த குழந்தைகள் குழந்தை பிரயாயத்திலேயே இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் மரணித்தவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அச்சமயம் சஹாபி ஒருவர், யா ரசூலுல்லாஹ், இணை வைப்போரின் குழந்தைகள் நிலை என்னவாகும் என்று கேட்டதற்கு, இணை வைப்போரின் குழந்தைகளும் இருந்தனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடலில் பாதி அழகற்றும் மறுபாதி அழகாகவும் இருந்தவர்கள் நல்லமல்களோடு தீமையும் செய்தவர்கள். அல்லாஹு தாலா அவர்களின் பாவத்தை மன்னித்து விட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.